ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம புது ரெசிபி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னே லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மோர் குழம்பு. அதுக்கு என்ன தேவைன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு பருப்பு, அதை நல்லா கழுவி ஊற வைக்கணும். ஸோ நல்லா கழுவிடுங்க. அதோட 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா போட்டு நல்லா தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருங்க. அது ஒரு 1 ஹவர் வரைக்கும் ஊறணும். நல்லா ஊறி வந்த பின்ன ஒரு கிரைண்டரில் எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கோங்க. இது கூட தனியா இருந்தாலும் ஊற வைங்க. தனியா உங்ககிட்ட இல்லைன்னா தனியா பவுடராக எடுத்துக்கலாம். ஸோ என்கிட்ட தனியா இருக்குல்ல, நான் 1 டேபிள் ஸ்பூன் 1.5 டேபிள் ஸ்பூனை தனியா பவுடர் போட்டு நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருவேன். இதான் கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இது தயிர், கெட்டி தயிர் எடுத்துகிட்டு நல்லா மோராக அரைச்சிக்கணும், தண்ணி ஊற்றாமல். அதான பின்ன நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னா, ஒரு பேன் வச்சு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் போட்டு அதில் கொஞ்சமாக கடுகு 2 டேபிள் ஸ்பூன் கடுகு போடலாம். எண்ணெய் சுட்ட பின்ன இப்போது கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் அந்த பேஸ்ட்டை நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்னா அந்த பேஸ்ட்டை எடுத்து அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு நல்லா வதக்கணும். ஸோ எல்லா பேஸ்ட்டும் எடுத்து அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுருங்க. எண்ணெய்க்குள்ளே எடுத்து போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயோடு மிக்ஸ் ஆகணும். தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுங்கள். அது தேங்காய் எண்ணெயில் தான் அதோட டேஸ்ட் நல்லா தெரியும். ஸோ தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணோன்னா மோர் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது ஆக்சுவலி கரண்டியில் பாத்திரத்துலலாம் ஒட்டிக்கும். பட் ஸ்டில் அதே மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்ச நேரம் ஆன பின்ன அந்த மசாலா எல்லாம் நல்லா வெந்துடும். ஸோ கேஸ் ஸ்லிம் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்குங்க. அதுக்கு நடுவில் ஒரு சின்ன சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விட்டுட்டே இருக்கலாம். நம்ம கைவிடாமல் கலர்னா தான் அந்த மசாலா எல்லாம் வெந்துடும் சீக்கிரமாக. ஸோ ரொம்ப நேரம் கூட வேக வைக்கிறது வேணாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆனாலே ஜாஸ்தி. உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த மசாலா வெந்த பின்ன அது ஒரு மாதிரியான ஸ்மெல் வரும், அந்த மசாலா வெந்த ஸ்மெல். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு சைடில் நம்ம அந்த மோரை அரைச்சி வச்சுருந்தாலும் அந்த மோரை எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா மசாலா நல்லா வந்துருச்சுன்னா நம்ம இந்த மோரை ஊற்றணும். இப்போ மசாலா நல்லா வெந்துருச்சு, மோர் ஊற்றலாம். ஸோ மோரை ஊற்றிட்டு இருக்கும் போதே நல்லா கிண்டணும். ஏன்னா அது கெட்டியாக இருக்கும். அந்த கெட்டியெல்லாம் போயிட்டு அந்த மோரில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மோரை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மோரில் அந்த மசாலாவை அந்த மசாலா மிக்ஸ் ஆகணும் நல்லா மோரோட. நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இது பண்ணுங்கள். தண்ணி ஊற்றாமல் நம்ம வெறும் திக்கான மோரை மட்டும்தான் போடணும். தண்ணி ஊற்றினீங்கன்னா திரிஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒன்ஸ் மோர் ஊற்றின பின்ன கை விடாமல் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஸ்லிம்மில் வச்சு கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த கெட்டியாக இருக்கிறது அதெல்லாம் கரைஞ்சிரும். ரொம்ப நார்மலாக மிக்ஸ் ஆகிடும், சாம்பாருக்குள்ளே மிக்ஸ் ஆகிற மாதிரி. ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிட்டே இருக்கணும். ஸோ கை விடாமல் திருப்பிகிட்டே இருக்கும் ஒரு 5 மினிட்ஸு. ஒன்ஸ் நீங்கள் நல்லா திருப்பின பின்ன அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கெட்டியாக பதம் இல்லாமல் நல்லா திருப்பி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சிட்டிக்கை தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா திருப்பி விட்டிங்கன்னா ஆல்ரெடி மோர் அந்த மசாலா எல்லாம் வெந்திருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு 2 செகண்ட்ஸ் ஒரு கொதி சின்னதாக கொதி வர வரைக்கும் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிடணும். உப்பு போட்ட பின்ன நல்லா கலரி விட்டுறணும். மறுபடியும் கலரக்கூடாது. ஸோ ஒரு சின்ன கொதி வந்த பின்ன நீங்கள் மோர் குழம்ப ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ரெடி, அவ்வளோதான். ஸோ அது ஃபுல்லாக கொதிக்கணுன்ட்டு இல்லை. ஸோ அதனால் கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு கொதி வந்த பின்னே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ மோர் குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ எவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். அந்த சின்ன கொதி வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்த பின்னே இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான மோர் குழம்பு ரெடி. இதை சுட சாதத்தில் சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரோடையும் என்ஜாய் பண்ணுங்கள். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரெசிபி அண்ட் ஈஸியஸ்ட் ரெசிபி கூட. See you in next video. Bye bye. Please like and subscribe.